பிரைஸ் லார்ட். இந்த நாளில் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 14. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமே. இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த வசனத்துல ஏசப்பா சொல்றாங்க, அவர் உங்களை வாளாக்க மாட்டாராம், எல்லா காரியத்திலும் மேன்மையா தலையாதான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் உங்களை கீழே தள்ளினாங்களோ, யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னாங்களோ, நிராகரிச்சாங்களோ, அவங்களோட கண்களுக்கு முன்பாகவே ஏசப்பா உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பேன்னு இந்த நாள்ல ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அதனால கர்த்தர் இன்மை உங்களோடு இருக்கிறதுனால நீங்க ஜெயத்தை மாத்திரமே பார்ப்பீங்க. எந்தெந்த இடத்துலலாம் ரிஜெக்ஷன் ஏற்பட்டதோ அதே இடத்துல ஏசப்பா உங்க தலையை உயர்த்தி மேன்மை பாராட்டுவாங்க. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா, அந்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. அந்த வார்த்தையில சொல்லியிருக்கிறபடி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை நீங்க தலையாக்குங்க, அவங்க கீழாகாம மேலாகணும். ஏசப்பா ஆசிர்வதிங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வசனோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன்.